விவசாயி, என்ஜினியர், அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. கால் 9944046643. திமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர் அன்பழகன் எழுதிய புத்தகத்தின் அட்டைப்படத்திலேயே திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து இருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆண்டுதோறும் வைகாசி அனுஷம் நாள் திருவள்ளுவரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. இதற்காக தமிழக ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவர் திருநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு அச்சிடப்பட்ட அழைப்பிதழில் திருவள்ளுவர் காவி உடை தரித்திருந்தார். இதனால் தமிழக அரசியல் கட்சிகள் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டு இருப்பதாக கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஒரு நிகழ்ச்சியில் பேசுகையில், குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தால் அது என்ன செய்யுமோ அதுபோலவே தமிழக ஆளுநர் RN ரவி செய்து வருகிறார். ஏற்கனவே திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து சர்ச்சை கிளம்பியது. திரும்பவும் திருவள்ளுவருக்கு காவி உடை என்றால் ஆளுநரை என்னதான் செய்ய முடியும் என்று அதிர்ச்சி அளிக்கும் வகையில் விமர்சித்திருந்தார். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திருவள்ளுவர் உலக பொதுமறையை தந்தவர். உலகம் முழுவதும் அதிகமான அளவு மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்றால் அது திருக்குறள் தான். திருவள்ளுவருக்கு ஜாதி, மதம், இனம் எதுவும் கிடையாது. அவருக்கு காவி உடை அணிவித்திருப்பது ஏற்க முடியாத ஒன்று. இப்போது திருவள்ளுவர் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்ன? தமிழ் இனத்தையும் திருவள்ளுவரையும் அவமானப்படுத்தும் விதமாகத்தான் ஆளுநரின் செயலை பார்க்க முடிகிறது. அவரது செயல் கண்டிக்கத்தக்கது என்று ஜெயக்குமார் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மறைந்த திமுகவின் பொதுச் செயலாளர் அன்பழகன் எழுதிய புத்தகத்திலேயே திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிக்கப்பட்டிருக்கும் தகவல் வெளியாகியுள்ளது. பேராசிரியர் அன்பழகன் எழுதிய தமிழர் திருமணமும் இனமானமும் என்ற புத்தகத்தின் அட்டைப்படத்தில் திருவள்ளுவர் காவி உடை தரித்து அழகாக அமர்ந்திருக்கிறார். திராவிட கொள்கையில் தீவிர பற்று கொண்ட அன்பழகனே தன்னுடைய புத்தகத்தின் அட்டைப்படத்தில் வள்ளுவருக்கு காவி உடை அணிவித்து இருக்கும்போது இப்போது உள்ள திமுக நிர்வாகிகள் ஏன் ஆளுநரை விமர்சிக்கின்றனர் என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது.